ஹாய் காய்ஸ், இன்றைக்கி டே 2 என்னோடய ஃபுட்பால் ட்ரீமுக்காக நான் ட்ரெயின் பண்ண போகிறேன். ஸோ காலையில் இந்த மாதிரி ஸ்டெப் ஓவர்ஸ், பாலை ஸ்டேஷ்னரியாக வச்சு ஸ்டெப் ஓவர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரசிலியன் சோல் ரோல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். காலையில் ஃபுல்லாக ஒரு 100 டைம்ஸ் செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 3 செட்ஸ் மாதிரி பிரசிலியன் சோல் ரோலு. அப்புறம் ஸ்டெப் ஓவர்ஸ் ஸ்டேஷ்னரியாக பாலை வச்சுட்டு அது ஒரு 50 ஒரு 5 செட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதுலேருந்து காலைல செஷன் முடிஞ்சு அப்புறம் ஈவினிங் கிரவுண்டுக்கு வந்துட்டேன். ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன். ஸோ லைட்டாக வார்ம் அப் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நேரம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வார்ம் அப் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ட்ரில்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோன்ஸ்லாம் வச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஜிக்ஸாக் ரன்ஸ், அப்புறம் ஜிக்ஸாக்காகவே ஃபார்வேர்டில் ஓடுறது, ஜிக்ஸாக்காக சைடில் ஓடுறது, அந்த மாதிரி ரன்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோவில் ஸ்மால் ஸ்டெப்ஸில் ஓடிட்டு அதுக்கப்புறம் இன்சைட் அவுட்னு சொல்லி டோவில் ஓடுற ரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ட்ரில்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் கோனை வச்சுட்டு. ஸோ இந்த ட்ரில்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு கோனை தொட்டுட்டு திரும்பி பின்னாடி வருது, அப்புறம் செகண்ட் கோனை தொட்டுட்டு பின்னாடி ஓடி வருது, அப்புறம் தேர்ட் கோனை தொட்டுட்டு பின்னாடி வருது. அப்படி கான்சிக்யூட்டிவாக ஒரு 6 to 7 இல்லாட்டி 5 to 7 கோன்ஸ் கிட்டே வச்சுட்டு செஞ்சுட்டு இருந்தேன். அப்புறம் பாலை வச்சு சும்மா எலாஸ்டிக்கோ மாதிரி நடுவில் கோனில் செஞ்சுட்டு இருந்தேன். நீங்கள் பார்க்கலாம், இங்கே நிறையா வாட்டி நான் ஃபெயில் ஆகிருப்பேன் அட்டம் பண்ணி. அந்த வீடியோவோட கான்செப்டே இதுதான். என்னென்னா, ஒரு சாதாரணமான பிளேயரு எவ்வளோ ட்ரெயின் பண்ணி அவன் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறான் அப்படின்றது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லே. ஸோ அதனால தான் என்னோடய ஃபெயில் அட்டம்ப்ட்ஸையும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ட்ராக் பேக் அண்டு பாஸ் டு த நெக்ஸ்ட் லெக்குன்ற மாதிரி ஒரு ட்ரில்லு, இதை செஞ்சுட்டு இருந்தேன் நான். இதுலேயும் நிறையா ஃபெயில் பண்ணிகிட்டு இருந்தேன் நான். ஸோ இதே மாதிரி திரும்பி அதே ட்ரில்லு நிறைய வாட்டி ஃபெயில் ஆனதுக்கப்புறமும் சும்மா ரிட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒரு 4 டைம்ஸ் பண்ணுற வரைக்கும் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபெயில் ஆனாலும் திரும்பி ரிட்ரை அப்படின்னு சொல்லி, இப்போ செகண்ட் டைம் ஃபெயில் ஆனால் செகண்ட் டைம் திருப்பி ரிட்ரை பண்ணுவேன், அந்த மாதிரி. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஸ்கில்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ரொம்ப டயர்டான மாதிரி ஓடுறப்ப தான் தெரிஞ்சது ஸ்டாமினா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு நாளையிலேருந்து இம்ப்ரூவ் பண்ணுவேன். அப்புறம் இந்த கோன்ஸை நான் இப்படி நேராக வச்சுட்டு ஜிக்ஸாக்காக ஏன் காட்டுறேன் அப்படின்னா, அடுத்து ஜக்லிங் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கணும். கான்செக்யூட்டிவாக பண்ணிகிட்டே இருக்கிறப்பே ஜிக்ஸாக்காக அப்படியே போயிட்டே இருக்கணும் நானும். அதாவது ஜக்லிங் பண்ணிக்கிட்டே அப்படியே ஜிக்ஸாக்காக அந்த கோன்ஸுக்கு நடுவில் போகணும். நிறையா அட்டெம்ப்ட் பண்ணி நிறையா வாட்டி ஃபெயில் ஆகிட்டு கடைசியில் தான் இதை பாருங்கள் நான் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸாக ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ரொம்ப நிறையா வாட்டி ஃபெயில் ஆகிட்டு கடைசியில் பண்ணிட்டேன். பாருங்கள் நீங்கள். ஸோ அதை முடிச்சுட்டு திரும்பி வரப்போ சும்மா ஸ்கில்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்டு இருந்தேன். சும்மா பேர்ன் அவுட் ஆகிடக்கூடாதுன்னு சும்மா அப்படியே வார்ம் அப்பாகவே வச்சுருந்தேன் பாடியை. அதுக்கப்புறம் வால் பாஸ்க்கு போயிட்டேன். கொஞ்சம் பாஸிங் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் லாஃப்டட் பாஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் எனக்கு. ஏன்னா அதில் கொஞ்சம் புவர் தான் நான் லாஃப்டட் பாஸில். ஸோ அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வால் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எங்கெங்கெல்லாம் எனக்கு இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் தேவையோ அதெல்லாம் நான் இனிமேட்டுக்கு டெய்லி செய்வேன். ஸோ பார்ப்போம், இம்ப்ரூவ் ஆகிறதையும் நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். வால் பாஸ்லாம் முடிச்சுட்டு ஆஃப்டர்நூன் ஈவினிங் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நைட் செஷன் சும்மா டாக்டிக்ஸ் பற்றி படிக்கலாம், ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி படிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட்பால் பற்றி டாக்டிக்ஸ் பற்றி படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், டே 2 முடிஞ்சு. பாய்.